என்னங்க இரு, ஒரு 5 நிமிஷம் இரு, வந்துடுறேன். என்னடா கண்ணே, படிக்கிறியா? ஆமாப்பா. இதை பாரு கண்ணே, அதான் உன் பெட்ரூம். அப்பா எல்லாம் செட் பண்ணியிருக்கான். நான் தான் உனக்கு கட்டில் கேட்டேன், நீ தான் வேணாம்னு சொன்னேன். தரையில் படுத்துக்கிறேன்னு சொன்னேன். நல்ல பெட்டெல்லாம் போட்டிருக்கேன். உனக்கு எப்போ விருப்பமோ அப்போ தூங்கலாம். அப்புறம் நீ ஆசைப்பட்டதெல்லாம் ஒரு லிஸ்ட் போட்டு கொடு, ஸ்னேகா வாங்கி கொடுப்பா. ஐயோ பரவாயில்ல, இருக்கட்டும்ப்பா. நான் இருக்கிற திங்ஸை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அதான் அம்மா தேவையான புக்ஸ், திங்ஸ், அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் கூட கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்களே. அம்மா, உங்கள் அம்மா அனுப்பிச்சதெல்லாம் பழசு, அதெல்லாம் வேணாம். புதுசாக என்னென்ன வேணுமோ லிஸ்ட் போட்டு கொடு, எல்லாம் ஸ்னேகா வாங்கி கொடுத்துருவா. ஏன் ஸ்னேகா வாங்கி கொடுக்க மாட்டேன்? தாராளமா. அப்புறம் ஸ்கூலுக்கு போகும்போது நடந்து போவாத, ஆட்டோவில் போவாத. அப்பா ஃப்ரீயாக இருந்தாருன்னா ஆஃபீஸ் போகும்போது உன்னை இறக்கி விட்ருவார். அப்படி இல்லைன்னா ஸ்னேகாவோட போய் இறங்கிக்க. ஓகே? ஏம்மா ஸ்னேகா இறக்கி விட மாட்டா? கண்டிப்பா. சரி வாங்களே, தூக்கம் வருது எனக்கு. டைம் ஆகுதுல்ல, வாங்க. இருடி, குழந்தை படிச்சுக்கிட்டு இருக்குல்ல, அவளை படுக்க வச்சுட்டு வரேன். அம்மா நீ போய் படுத்துக்குமா? இல்லப்பா, ஹோம்ஒர்க் முடிக்க இன்னும் ஒரு 10-15 நிமிஷம் ஆகும். 10-15 நிமிஷம் தானே? அப்பா கூடவே இருந்துடுறேன். எனக்கு தூக்கம் வருதுங்க, வரீங்களா இல்லையா? அம்மா நீ ஹோம்ஒர்க் பண்ணிட்டே இரு, நான் போயிட்டு வந்துடுறேன். குட் கேர்ள். வா. என்ன ஓவர் நைட்ல பொண்ணு இந்த கொஞ்சம் கொஞ்சிருங்க, கதை சாத்திட்டு வாங்க. வயசு வந்த பொண்ணு படிச்சுக்கிட்டு இருக்குல்ல, எப்படி கதவு சாத்துறது? அசிங்கமா இருக்கும்ல.